மார்க்ஸ் விசேஷம் 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை ஒரு வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மார்க் 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த வாக்கியம் தான் இன்றைக்கு தேவ செய்தியாக நமக்கு அமைகிறது. அவன் பார்வை அடைந்து இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த பகுதியில் நாம் பர்தியேயு என்கிறதான ஒரு குருடனை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். வழியிலே இயேசு நடந்து போகிறார். அங்கே 43 வசனத்திலே நாம் வாசிப்போம். ஆனால் பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோ விட்டு புறப்படுகிற போது திமேயு மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நின்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இந்த பகுதியிலே ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம். ஒரு பிச்சைக்காரன் எந்த அளவுக்கு நம்ம இடை போடுவோம் தெரியாது, மதிக்க மாட்டாங்க யாரும். அந்த இடத்துல போய் அன்பாய் பேசுவோம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதிகமாக விசாரிக்கிறவங்க இருக்க முடியாது. அப்படிப்பட்டு சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு அவனிடத்தில் ஒன்றும் இல்லாமல் அவன் வழியருகே அவனுக்கு வீடு வாசல் இருந்ததா தெரியல. ஆனால் வழியில் உட்கார்ந்திருந்த ஒரு பிச்சைக்காரன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் இயேசுவை அறிந்திருந்தான். அவன் இயேசுவை எப்படி கூப்பிட்டான் அப்படின்னா, இயேசுவே என்று சொல்லி அவன் கூப்பிடல. எப்படி கூப்பிட்டானா, நசரேயனாகிய இயேசுவே என்று சொல்லி அவருக்கு ஒரு அந்த பெயரை அறிந்தவனாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை நோக்கி, தாவீதின் குமாரனே என்று சொல்லி அவரை அறிந்திருந்தார். பிச்சைக்காரன். ஆனா அவனை பாருங்க, இயேசுவை அறிகிறதான அறிவு அவனுக்குள்ள இருந்துச்சு. அது அறிய சொல்லணும்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய பணக்காரனை பார்த்து விசுவாசத்தை ரட்சித்தது என்று சொல்லி அவன் வாசிக்கல. சாதாரண ஏழை, ஒண்ணுமே இல்லை அவன் கையில. தள்ளப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன். அவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். பொதுவாக
இந்த உலகம் பணம் படைத்தவர்களையும் பதவியில் இருக்கிறவர்களையும் செல்வாக்குடையவர்களை தான் மதிக்கும். ஏழைகளை மதிப்பார்களா என்று கேட்டால் இல்லை என்று தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, ஒரு பிச்சைக்காரனை தன்னிடத்துல வரம்பரை அவனுடைய விருப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். அங்கே சீசர்கள் சொல்றாங்க, திடக்கொள் என்று சொல்லி அந்த பிச்சைக்காரனை ஆற்றாங்க, தேற்றாங்க. உன்னை அழைக்கிறார், வா. பிச்சைக்காரன் கூட இயேசு மதித்து அவனை கனப்படுத்தி தன்னிடத்தில் தேவன் சேர்த்து கொண்டார். என்ன அப்படிப்பட்ட குணம் படைத்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம கூட பிச்சை எடுக்கிறவங்களுக்கு நம்மளால ஏற்பட்டு நம்ம என்ன செய்யலாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கொடுக்கலாம். விசேஷமா கிறிஸ்மஸ் டைம்ல அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு இல்லை ஏதாவது ஒரு துணிமணி, ஒரு பைபிள் அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ சேர்த்து கொடுங்க. இயேசு கூட நேசி அவர் சொல்ற, இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்வீர்கள். இயேசு இந்த இடத்துல ஒரு துணிமணியோ எதுவுமே கொடுக்கல, சாப்பாடு கொடுக்கல. அவனுக்கு என்ன வேணும் தெரியுமா? அவனுக்கு என்ன வேணும்? சாப்பாடு வேணுமா? அவன் என்ன கேட்ட? ஆண்டவர் கேட்டார், நீ நீ என்ன கேட்க விரும்புகிற? வாட் யூ வாண்ட்? என்ன கேட்குற? என்ன விரும்புகிற சொல்லு. அவன் கேட்க, ஆண்டவரே கருதுடன் நான் பார்வையாடே. அவன் என்ன வேணும்? பாரு. எப்படி எப்படி கேட்க முடியும்? பேச அந்த வழியாக நடந்து போயிட்டு கேட்கணும், பேசல, பார்க்கல, ஒன்றும் பண்ணலை. ஆனால் இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன தெரியுமா? இயேசு எனக்கு நிச்சயமாக பார்வையை கொடுக்க அவர் வல்லவர். ஒரு அவன் சொல்லுங்க. ஒரு பிச்சைக்காரனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பாருங்களேன். என்ன கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சம் ஞானம் படைத்தவங்க, அறிவு இருக்கிறவங்க, வேதத்தை கற்றறிந்த இவங்களுக்குள்ள விசுவாசத்தை பார்க்க முடியல. ஆனா ஒரு பிச்சைக்காரன் சுகம் பெற்றுக்கொண்டானே, அல்லேலூயா சொல்லுங்க. அவன் விரும்பினதை பெற்றுக்கொண்டான். இயேசு அவனை பார்த்து, விசுவாசம் உன்னை அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அவன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான் அப்படின்றத பார்க்கல. அவனுடைய மனதை கற்றுக்கலாம். அந்த மனதுக்குள்ள விசுவாசத்துல ஐஸ்வர்யவானாய் அவன் காணப்பட்டான். அவன் அல்லேலூயா. பணக்காரனாக இருக்கு, படித்தவனாக இருக்கு, ஞானம் படைத்தவனாக இருக்கு, இயேசுவை அறிகிற அறிவு இல்லாம அந்த விசுவாசம் காணப்படாம இருப்பார்களானால் அவர்களால் என்ன முடியாது? அற்புதங்களை பரிசு சந்தேகப்படுகிறவன் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளான். அவன் காட்டினால் அலை அடிக்கிற அலையை போல நுரை கக்கிறவனாக அல்ல. இல்லை, இன்னைக்கு இயேசுவின் விசுவாசத்தை கற்றுக்கலாம். அந்த விசுவாசத்தை, அந்த பிச்சைக்காரனுடைய விசுவாசத்தை பார்க்குறாங்க. அது என்னடா என் பிச்சைக்காரன் தானே, என்னடா கேட்கலாம், போட பார்த்துக்கலாம், ஊர்ல 1000 பேர் இருக்கிறாங்க பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லி அவன் மதிக்காம அவன் போயிருக்கலாம். சீசனாக சொல்றாங்க, புஸ்தகம் சொல்லுவாங்க, 2 பேர் அவன் மூன்றிலும் அதிகமா என்ன பண்ணலாம்? கூப்பிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நிறம், பாவனம், உங்களுடைய தகுதிப்படி இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை கற்றுப்பான். ஆண்டவர் சொல்றார். இந்த வர்த்தினி குறித்து நம்ம பார்க்கிறோம். இந்த கடைசி வசனம் என்னை தொட்டது. நேற்று தினத்தில் ஆண்டவத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கேன். இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மேலே தர போட்டாங்க. இந்த இடத்துல லேடிஸ் டாய்லெட்டுக்கு உண்டான வழியை தரையை ஏற்படுத்தினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க
அந்த தம்பிக்கு என்னென்ன எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு அதே நேரத்தில் இங்கே உட்காந்து நேரம் கிடைக்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எப்போ கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொன்னால், நைட்டு 10-10:30 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயரில் நாங்கள் ஜான், பேனி, பாஸ்டர் மாமு 4 பேர் உட்காந்து முதல்ல நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டால் இந்த வேதத்தை வாசிப்போம். டெய்லி ஒரு அதிகாரம், ரொம்ப பெரிய அதிகாரம் இல்லைன்னா பாதி வாசிப்போம், மீதி பாதி மறுநாள் வாசிப்போம். வாசித்து ஜெபம் பண்ணுறது இப்பொழுது வழக்கமாக கர்த்தர் நடத்துகிறார். அவ்வளோ டயர்டு. ஜான் சார் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்து வெளியே நான் போயிட்டு வந்தேன், கவுன்சிலிங் விஷயமா அழிஞ்சுன்னு சொல்லி. ஆனால் சொன்னேன், ஆனாலும் பாருங்கள், அந்த டயர்ட்லேயும் கூட கர்த்தருடைய சத்தம் கேட்குறேன். இல்லையா, கர்த்தர் பேசுகிறேன், தொட்டது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை பற்றி பேசு. 2 மெசேஜ், வேற ஒரு மெசேஜ் வசனத்தை எடுக்கணும்னு பார்த்தேன், அதுவும் இது கம்பைன் ஆகி போச்சு. இந்த வசனத்தோட கம்பைன் ஆகிடுச்சு. கர்த்தர் ஒரு செய்தியை தேவன் கொடுத்தார். என்ன செய்தி அப்படின்னா, அவன் உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பேசினான். இதுதான் செய்தி. உடனே அவன் பார்வை அடைந்தான். இங்கே நம்ம பார்க்கிறோம், பத்திமேயுக்கு லிட்டரலாக கண்ணு தெரியாதவன் ஆண்டவர் அவனுக்கு கண் பார்வையை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்தான்னா, பார்வை உடனே கண்டக்ஸ், உடனே ஆன் த ஸ்பாட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கூட சிஸ்டர் சொன்னாங்க, கழுத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம், மேஜர் ஆப்ரேஷன். உங்களே ரொம்ப சீரியஸான காரியம். இந்த கழுத்தில் இருந்தால் நரம்பெல்லாம் மூளை ஏதாவது ஒரு நரம்பு கட்டாயிடுச்சு வச்சுக்கணும், கை கால போயிடும். நான் கர்த்தர் அவங்களை காப்பாற்றி வழியை சொல்லுவேன், நம்மளே காப்பாற்ற. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னை விடுவிப்பேன், நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஹாஸ்பிட்டலில் போகும்போது சிஸ்டர் ஜாப் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. நீங்கள் தான் எனக்கு சர்ஜன், நீங்கள் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஆமே, அந்த விசுவாசம் தான் கற்றுப்பாங்க. சொல்லணும், இருதயத்தில் விசுவாசிக்கும் வாயினால் அறிக்கை, அப்போது அந்த ரட்சிப்பு கிடைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்ற வாயினால் அறிக்கை. ஆமே, உன்னை பண்ணுவது ஒரு டாக்டர் அல்ல, உன்னை பண்ணுவது கர்த்தர். அல்லேலூயா. அந்த விசுவாசம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் செய்வாரானால் சரியாய் செய்து முடிப்பார். இல்லையா சார் சொன்னாங்க, 5 வருஷம் தான் உயிரோடு இருப்பார். அம்மா நீங்கள் 5 வருஷம் தான் அப்படின்னு கர்த்தருக்கு சொல்கிறார். டாக்டர்ஸ் ரிப்போர்ட் அல்ல, கர்த்தருடைய ரிப்போர்ட். இன்னைக்கு 14 வருஷம் ஆச்சு அவங்க சீனோடு. ஒரு கை கட்டுங்கள எவ்வளோ பெரிய காரியம், எவ்வளோ இருக்குல்ல. நான் முதல்ல தூங்கி வரும். அல்லேலூயா சொல்ல எங்களுக்கு கர்த்தர் அல்லேலூயா. நீங்க யாரா கை தூக்கி அல்லேலூயா சொல்லியிருப்பாங்க. அல்லேலூயா நல்லா சொல்லுங்க ஜோரா. இன்னொரு முறை 10ல அவன் சத்தத்தை அதிகமா அல்லேலூயா நல்லா சொல்லுங்கய்யா. அல்லேலூயா சொன்னா அல்லலாம் பறந்து போகணும். நீ சும்மா அவங்களுக்குள்ளே தான் உட்காரணும். ஆமென். இப்பதான் சமசமமாக ஆமென். கம்பீர சத்தத்தை அறிவிச்சனா கர்த்தர் சொன்ன வார்த்தை. கம்பீர சத்தத்தை அறிவிச்சனா அவர்கள் அற்புதங்களை பெறுவார்கள். கண்ணீரை தண்ணீராய் மாற்றுவார்கள். என்னை அபிஷேகமாய் கர்த்தர் அவர்களை மாற்றுவார். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள இருக்கிற கம்பீரம் விலகும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அபிஷேகம் தன்னால் வழிந்து வரும். கர்த்தருக்கு சொல்லுறான், கவனமா ஊமையா இருக்கணும்னா ஊமையா பேசாம ஆலயத்தில் வந்து சும்மா உட்கார்ந்து போகிறதுக்கு ஊமையா நல்ல வாயை வந்துருக்கிறாரியா. இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணி பேச முடியாத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? காது கேட்காம போனது எத்தனை பேர்? கர்த்தருக்கு சொல்லுறேன், இன்னைக்கு நல்ல வாயை கொடுத்து, நல்ல ஒரு கையை கொடுத்து, காலை கொடுத்து, உங்களை சுகபத்திரமா கொண்டு வச்சிருக்கிறாரு. எதுக்கு இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆசிரம ஆராதனைகள் சொல்றாங்க, எல்லாம் நன்றி சொல்கிற பாடலா பாடலாமே. திருவிழா நன்றி சொல்ற பாடலா பாட முடியும், சிறுவ பாடலாம் பாட முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த குருடனை பாருங்க, அவன் பார்வை அடைந்து
அங்கே ஒரு கமா இருக்கு பார்த்தீங்களா? அந்த பைபிள் இருக்குல்ல, அவன் பார்வை அடைந்தான் அப்படி போட்டு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். அதானே பார்வை அடையணும். பைபிள் என்ன சொல்றோம்? அவன் பார்வை அடைந்தான். எப்படின்னா, இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்தான். அவனோடு தான் முடிச்சிருக்கணும். அதான் சொல்லுங்களேன், அவங்க ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கணும். ஃபுல் ஸ்டாப் இல்லை, அது ஒரு கமா இருக்கு. கமா என்ன அர்த்தம் தெரியுமா? முடியல, தொடர்ந்து அர்த்தம். அமைய சொல்லுங்க. என்ன தொடர்ந்தா? இயேசுவை பின்பற்ற. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னு கேட்டா, அவருடைய கிராட்டிடியூட். ஆண்டவர் தனக்கு செய்த நன்மையை அவன் நன்றியுள்ள அறிதல் உடையவனாய் இருந்தபடியால அந்த சுகத்தை மட்டும், இயேசு கொடுத்த அந்த சுகத்தை மட்டும் அவன் பெற்று வீடு திரும்பல. அந்த சுகத்தை பெற்ற பிறகு இயேசு பின் சென்றார். ஆண்டவர் சொல்றான், விசாரம் தான் அவனுக்குள்ள விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் உள்ளுக்குள்ள புதைத்து மனுஷன் முகத்தை பார்க்கிறான். தேவன் இவனை ரட்சித்தா, இவனுக்கு சுகத்தை கொடுத்தா, இவனை பின்பற்ற வருவான். நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் தெரியுமா? நன்றியுள்ள இறுதியம் அவங்களுக்குள்ள இல்லாமல் போகிறது. அப்படி சில பேர் இருந்தும் ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு, இல்லாமல் இருந்து சுகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். ஆனால் உண்மையில பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பல இடங்களில் சொல்றாரு, விசுவாசம் உடனே ரட்சித்தது சொல்லிதான் கத்த சுகத்தை கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவருக்கு பிடித்தது என்ன தெரியுமா? அவரை பின்பற்றணும். அவனே சொல்லுங்க, I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning. இயேசுவின் பின்னே போக சேர்ந்து, இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், எத்தனை புயல் வந்தாலும், எத்தனை காற்றடிச்சாலும், யார் என்ன சொன்னாலும் செய்தாலும், நான் இயேசு மட்டும் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசமும் அந்த நன்றி அறிதல் உள்ளதையும் ஆவியானவர் அவனை காண்பிக்கிறார். வா, அந்த குள்ளனை பார், அற்பமா எண்ணப்படுகிறது அந்த குள்ளனை பார். ஆனால் அவனுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பார். அதுபோல இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமும் ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? ஆமா, சொல்ல மாட்டீங்களா? என் வாயில என்ன வச்சுருக்கீங்க? இயேசு எப்படி இருக்கணும்? ரட்சித்த தேவனே நன்றி என்பதாது தன் உயிரை கொடுத்து உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். கடவுளே இறங்கி வந்திருக்கிறாரியா? அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவனை பாருங்க, கண்கள் திறக்கப்பட்ட உடனே இயேசுவுக்கு பேசுகிறார். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறந்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை
அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் பிரகாசமாய் இராமல், யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மறுதலிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் எப்படி இருக்குதா? இருளா இருக்கு. எப்படி இருக்கு? இருளா இருக்கு. ஆனா விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டதுனால, பிசாசுடைய கூரையும் கொடுக்கையும் கர்த்தர் உடைத்ததுனால, இன்றைக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த சுவிசேஷம் நமக்குள் பிரகாசிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பாட்டு பாடுறாங்க. இயேசு என்னை ரட்சித்தாரே, இயேசு என்னை மீட்டெடுத்தாரே, இயேசு என் பாவம் எல்லாம் போக்கினாரே, அல்லேலூயா மகிமை என்று பாடுவேன். அல்லாஹ்வே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று பாடு. எப்படி பாடணும்? ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல ஒரு பாட்டு பாடுவாங்க, சாரமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆனது அப்படியே என்ன ஆயிடுவாங்க? அல்லேலூயா. டேங்க்ல தண்ணி குறையிற மாதிரி எடுக்க அப்படியே போயிடுவாங்க. அது சொல்ற தாமி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன நான் கர்த்தருடைய வீட்டிலே நீட்டலாம் இணைந்திருக்கேன். அதுதான் ரட்சிப்பின் அனுபவம். சாரி, இன்னைக்கு நிறைய பேருக்கு எப்படி தெரியல, தெரியாதவங்க போய் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்புனா என்னையா? ஞானஸ்நானம் என்ன எதுக்கு எடுக்கிற அப்படின்னா, யோவான் அன்றைக்கு பிரசங்கம் பண்ண மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானை கொடுக்கும்படிக்கு என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நம்ம செய்யறதான எல்லா அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்பி, இனி நான் செய்யல, நான் இயேசு பேசுகிறேன். அதான் ரட்சிப்பு. ஆமென். இந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறேன். ஆண்டவருக்கு கரெக்ட். இங்கே அந்த பாவ உணர்வு அடைந்து இயேசு பாவங்களுக்காக பலியானார். என்னை மீட்கும்படிக்கு, நான் நரகம் போகாதபடிக்கு எனக்காக சாபமானார் என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரை கரம் பிடிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஒரு முறை நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரீகன்சைல் ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? பாவ அறிக்கையிடு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவ்வளோ இரக்கம் பெறுவான். அப்போ அந்த தேவ இரக்கம் உனக்குள்ள இறங்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும்? அந்த பாவ உணர்வு அடைந்து கர்த்தரிடத்துல மறந்து, அப்போ தேவ இரக்கம் உனக்கு உண்டாகும். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தை வயசு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு நமக்கு கிடையாது. 2 காசுக்கு 5 அலைகளாம் குருவி, அவைகளை ஒன்றாகிலும் தேவன் நாம் மறக்கப்படுவதில்லை. அவ்வளவு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவைகளுக்கே அப்படி கர்த்தர் இரக்கம் செய்வாரானா, அதை காட்டிலும் நீங்கள் விசேஷித்த அல்லவா? நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கண்டிப்பா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாவத்திலிருந்து நம்ம மனம் திரும்பி இயேசுவை நம்ம பின்பற்றும்படியாக வந்திருக்கிறார். அதுக்காக தான் கர்த்தருடைய மனக்கண்களை திறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் நீங்க உங்க மனக்கண்களை கர்த்தர் ஏன் திறந்தார்? ஏன் இந்த மகிமையான சுவிசேஷம் உங்களுக்குள்ள பிரகாசமாய் மாறினது காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நீ யூ ஷுட் ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை நீ பின்பற்றும்படி அப்படிதான் போட்டிருக்கு. வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த
பின்பற்றுவது என்றால் என்ன? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அப்பொழுது இயேசு நம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார் அவன் என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து என்னை தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க மோசேயை நீங்க பார்த்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 26 படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனானபோது யா. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். அல்லேலூயா. இங்கே மோசே என்ன செய்றாரு? வெறுத்து பார்வோனுடைய குமாரன் என்று சொல்லப்படுவது அல்லது வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷம்னா என்ன அப்படின்னா, இங்கிலீஷ்ல சொல்லப்படுது, குளோபல் வெர்ஷன்ல fleeting pleasure of sin, பாவத்தினுடைய பேரின்பம், சிற்றின்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை வெறுத்து எதிர்த்து இந்த மோசே எதிர்த்து வந்து போனவர் சொன்ன எதிர்த்து ரொம்ப செழிப்பான ஒரு இடம், அங்கே கிடைக்காத பொருள் கிடையாது, இல்லை போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிலிருந்து சாப்பிட்ற உணவுலிருந்து எல்லாம் ஹை குவாலிட்டி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அந்த ராஜ மேன்மை எல்லாமே கிடைக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சொல்லப்போனா பிராங்கா சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிகரெட் கிடைக்கும், பாட்டில் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். சும்மா இருப்பாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல வசதியான சரக்கு வாங்கி அடிச்சுட்டு போயிடுவாங்க. நல்ல பாதி சிகரெட். நீங்க கலாத்தியத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரத்தில் 19, 21 வாசங்க. 19, 21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், நெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துல இதை உணர்ந்துதான் மோசே 40 வருஷம் ரொம்ப ஜாலியா அநித்தியமான சந்தோஷத்துல ஊருக்கு திறந்து கொண்டு இருந்த அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பற்றி தெரியாது. ஆனா எகிப்தினுடைய எல்லா பாவத்திலையும் அனைத்திய சந்தோஷத்திலிருந்து ரொம்ப பெருமை கொண்டு செய்த மோசே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா பாருங்க, எல்லா சகல சாஸ்திரங்களையும் கற்றுத்தான், எல்லாம் சாப்பிடுவான், எல்லாம் அனுபவிச்சிருப்பான். ஆனா கர்த்தர் அவனை தொட்டு
நீதானா உன்னதான் தெரிஞ்சுக்கினேன், உன்னை ஊழியக்காரனை தெரிஞ்சுக்கினேன், வா வா சொல்லி அந்த எத்தோ வாழ்ந்த இடத்துல 40 வருஷம் மனாந்தரத்துல போட்டு அவனுக்கு கற்றுக் கொடுத்து அவன் பே 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 சொல்ற வரைக்கும் அவனை உடைத்து உருவாக்கி பேசலாம். கடைசியில் ஒரு தரிசனத்தை கொடுத்து ஒரு முள்ளு செடி எரிந்து பச்சையான முள்ளு மரம், அது எப்படா எரிந்து பச்சையாக இருக்க காஞ்சி போன மரம் தானே எரி, எப்படி இது அதிசயம் அப்படின்னு சொல்லி அதை போய் கிட்டப்பையால உத்து பார்க்க போறான். அந்த தரிசனத்தை கொடுக்குறாரு, அந்த காட்சி காமிக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாரு, நில்லு நில்லுன்னு சொன்னதான் இன்னும் போகணும்னு தோணும். அவன் பண்ணாத அப்படின்னு சொன்னா அதுதான் என்ன பண்ணும், பார்க்காத அப்படின்னா என்ன மனுஷனுடைய எது செய்யாது அப்படின்னு அதை பார்த்து எல்லாம் சாப்பிடுயா, இந்த பழத்தை மட்டும் சாப்பிட்டாரு. கொஞ்சம் நாள் கீழ் படிந்தாங்க இல்லைன்னு சொல்ல, ஏவாலும் கீழ் படிந்தா. ஆனா ஒருத்தன் வந்தான் போற நடுவுல யாரா எவனா ஒரு நல்ல ஓடிட்டு போயிட்டான். நல்ல விசுவாசத்துல நல்ல சரியா நல்ல வசனம், நல்ல ஆராதனை, இல்ல நல்ல பைபிள், நல்ல சந்தோஷமா ஆண்டவர் தினமும் வந்து பேசுறாரு. ஆராதனை கிட்ட எவ்வளவு நம்ம கிட்ட பேசுறாரு, டெய்லி வேதத்தை பேசுறாரு. ஆனா லிட்டரலா இறங்கி வந்து ஆதாம் கிட்ட டெய்லி எவ்வளவு கொடுத்து வச்சுருவாங்க. கொஞ்சம் பாத்தீங்களா, ஆதாம் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கு. 2 பேரும் தேவனுடைய முகத்தை டைரக்டா பாக்குறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி டைரக்டா பார்க்க விடாதபடி இந்த பாவம் குறுக்கிட்டதுனால என்னாச்சுன்னா, தேவனுக்கும் அவனுக்கும் இடையில சொல்லு பாவம் எப்படி இருந்தான், தேவனை பார்க்க கூடாதபடி, நீ தேவனை பார்க்க கூடாதபடி அது என்ன பண்ணுது, தடைச்சுவதாய் நின்று கொண்டிருக்கிறது. எபேசியர் வாசிக்கிற 2ஆம் அதிகாரத்துல பாவம் என்கிறதான சுவர் அதை தகர்த்து உடைத்து தன்னுடைய ரத்தத்தினால் என்ன கழுவி சுத்திகரித்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணது, மீட்டெடுத்து எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல தைரியமாய் அவருடைய சிங்காசனத்திலே போய் நிற்கும்படிக்கு மறுபடியும் தேவனை தரிசிக்க, ஆவியை தரிசிக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த திரைச்சீலை 2ஆக கிழித்து ஆமென் ரீகன்சைல், தேவனோடு ஒரு ஒப்புரவு. ஆதியில இழந்த அந்த மகிமை இன்னைக்கு கிறிஸ்து நமக்காக பலியானதினால தேவன் என்ன பண்ணாரு, அந்த ஆதியில இருக்கிற அந்த மகிமையை தேவன் மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இந்த சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். பிசாசு வந்து இடையில புகுந்து அவளை கெடுத்து அவனுடைய எண்ணங்களை சிதறடிச்சு, சரியா பொய் சொல்லி அவனை நம்ப வச்சு கர்த்தருக்கு சொல்லு. பிசாசு ஆண்டவர் வந்து ஆதாம் கிட்ட தான் பேசினார், ஏவாள் கிட்ட பேசினார். ஆனா பிசாசு யார்கிட்ட பேசினா, ஆதாம் கிட்டயா, ஏவாள் கிட்ட பேச. ஆண்டவர் ஆதாம் கிட்ட பேசுறாரு, பிசாசு யார்கிட்ட பேசினா, ஏவாள் கிட்டயா, ஆதாம் கிட்டயா பேசினார். பெண்கள் பலவீனமான பானை. அல்லேலூயா. அதனால ஆண்களையும் பலவீனமாய் மாற்றி விடுகிறார்கள். அப்படி பலவீனமாய் மாற்றினாலும் இந்த ஆதாமுக்கு எங்க போச்சு அறிவு. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நல்ல அழகாக வசனம் சொல்லுங்க.
ரொம்ப பலவீனமான பாண்டு. அதனால நீ என்ன பண்ண, அன்பு கூறு. மனிதத்தில் அன்பு கூறு. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்து. ஆமென். இதான் வேதம் சொல்லுவதான சத்தியம். இங்க என்ன நடந்தது தெரியுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள ஏவாள் சொல்லுறதுக்கு ஆதாம் கீழ்ப்படுகிறார். அது உள்டாவாக இருப்பார். யாருக்கு யார் கீழ்ப்படியணும்? ஆதாம் சொல்றதுக்கு ஏவாள் கீழ்ப்படியது இல்ல இல்ல சொல்லியிருப்பார். ஆதாம் சொல்லியிருப்பார், இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நீ என்ன பண்ணாத, சாப்பிடாத. 2 பேரும் நல்லதான் இருந்தாங்க. ஆனா கொஞ்ச நாள் பிசாசு தந்திரசாலி. பைபிள் சொல்லுது, அப்படியே தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லவே. கொஞ்ச நாள் போட்டோம் பிசாசு. கொஞ்ச நாள் நீங்க நல்லா இருங்க, நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் வர வச்சுக்க. அப்போ இந்த ஆவியில கொஞ்சம் அப்படியே டல்லா கொஞ்சம் அப்படி போற பாரு. இந்த ஆவியில எப்போ டல்லா போகும் தெரியுமா? எப்போ எப்படி டல்லா போகும் தெரியுமா? எப்போ ஜபம் கம்மியாகும் போது, எப்போ வேத வாசிப்பு கம்மியாகும் போது, எப்போ கர்த்தரோடு வைக்கிற உறவு ஐக்கியம் கம்மியாகும் போது. ஏன் கம்மியாகுது தெரியுமா? ஏன் கம்மியாகுது? உலகம் வந்துருச்சு. எங்க வருது? உலகம் வந்து குறுக்கிடுது. அது என்ன பண்ணுது? உங்களுடைய பைபிள் ரீடிங் கம்மி பண்ணுது. ஆண்டவரோடு வைக்கிறதான அந்த ஐக்கியத்தை கம்மி பண்ணுது. முன்ன ஜெபிக்கிற அந்த ஜெபம் இல்லாம ஜெபத்தை என்ன பண்ணுது? தேவ பிரசனத்தை உதராத படுத்தி டோட்டலா பிசாசு கொடுக்க. இப்ப என்ன பண்ணுறா? உலக கவலை, லவ்லி டேட்ஸ், இதெல்லாம் வந்து இதுதான் பிசாசு செய்கிற ட்ரிக். அவருடைய தந்திரங்களை அறியாதவர்கள் அல்லது. நல்ல ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் ஆன பிறகு ஆண்டவர் சொல்றார், அம்மாவதில்லை, அப்படி தேவன் நல்லதான், அப்படி தேவன் நல்லதான், ஆண்டவர் கைவிடல. அவன் வீட்டு விலகி போனான். 2ஆம் ஆதாமாகிய இயேசு நமக்காக இழந்து போனதை திருப்பிக் கொள்ளும்படி இயேசு நமக்காக பலியாகினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. இப்போ இந்த பாவம் எதை செய்யக்கூடாது அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறதோ அதை செய்யப்படுத்தி தூண்டுவதுதான் பிசாசு. தாவீது கூட பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜனங்களை கணக்கிடாத அப்படின்னு சொல்றாரு. இவன் என்ன பண்றான்? தாவீது ஜனங்களை கவுண்ட் பண்ண, யுத்தத்துக்கு எவ்வளவு பேர் ஆயுதமா இருக்காங்க கவுண்ட் பண்ண. அப்போ யோவாப் வந்து சொல்றாரு, வேண்டாம், இதை காட்டில 100 மடங்கு உனக்கு கொடுப்பாரு, நீ செய்யாத, இந்த பாவத்தை செய்யாத. இல்லை இல்லை, நீ போய் தேசத்துல எங்கேயும் சுற்றி திரித்து கணக்கிட்டு இருப்பான். தேவன் சொல்லாததை செய்ததுனால சாபம் என்னாச்சு? உள்ள வந்துச்சு. எத்தனை பேர் இறந்து போனா? கர்த்தர் சொல்றான், அன்னைக்கு அவங்க சொல்றான், ஐயோ நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? அல்லேலூயா. கர்த்தர் சொல்ற, நாம செய்யற பாவத்தினால பிள்ளைங்க பாதிக்கப்படுவாங்க, குடும்பம் பாதிக்கப்படும். அது தெரியாது, பிசாசு பாதிப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ போய் தாவீது கெஞ்சினான், நான் தான் பாவம் செய்தேன், இந்த பிள்ளைங்க என்ன செய்து? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனந்திருந்தான். ஆண்டவரை மன்னிப்பு கேட்டான். உடனே ஆண்டவர் அவங்க ஒரு பிராயச்சித்தத்தை உண்டு பண்ணார். போ, ஒரு காலத்துல போ, அந்த ஒரு வழிவில் தான் கட்டு வலிமை.
அவங்க கட்டினான். அங்கே உருவின பட்டயத்தோடு நின்று கொண்டிருந்தான். அந்த தூதன் பட்டயத்தை நிறுத்தினான். போதும், சங்காரம் பண்ணுது. எப்போ மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறோமோ, ஆண்டவருக்கு மனதிலிருந்து நம்ம பலியை செலுத்துறோமோ, அங்கே வாதை நிறுத்தப்படும். உன் வாதை தொடராதபடிக்கு உன் குடும்பம் காக்கப்பட வேண்டும், உன்னுடைய பிள்ளைகள் காக்கப்பட வேண்டும், உன்னுடைய ஜனங்கள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சகோதரனே மனம் திரும்பு, சகோதரிய மனம் திரும்பு. இன்னும் இருதயத்தை கடினப்படுத்த கூடாது. உன் இருதயத்தை கடினப்படுத்தாத. பிசாசு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் அந்த சீரியலை பாரு, கொஞ்சம் உலகத்துக்கு போ. இப்போ அனுபவிக்காம நீ எப்போ அனுபவிப்ப? எங்க பாஸ்டர் சாம்சுந்தர் ஐயா 16 வயசுல ரட்சிக்கப்பட்டார். எத்தனை வயசுல? When he was 16, he saved. 16 வயசு வாலிப வயசை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? சுந்தர பாஸ்டர் நடத்துற எல்லா ஜெபங்களுக்கும் நான் பங்கேற்கிறேன். ஒரு ஜெபத்தை கூட நான் தவற விட மாட்டேன். அவர் சொன்ன சாட்சி. நீங்க ஜெபத்துல எப்படி இருக்கிறீங்க கர்த்தர் அறிவார். இந்த சபையில, நம்ம சபையில பரிந்து பேசுற ஜெபம் வைக்கிறோம், ஆண்களுக்காக ஜெபம் வைக்கிறோம், அப்புறமா காத்திருப்பு கூட்டம் வைக்கிறோம், அப்புறம் உபவாச ஜெபம் வைக்கிறோம், 21 நாள் உபவாச ஜெபம் வைக்கிறோம். ஜெபம் இல்லைன்னா ஊழியம் இல்லை, ஜெபம் இல்லைன்னா கிறிஸ்துவ வாழ்க்கை இழந்துட்டேன்னு அர்த்தம். அதனால்தான் இப்படிப்பட்ட உயிர் நீச்சி கூட்டங்களை வச்சுக்கிட்டே இருக்க, ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும். செயின் பிரேயர் இப்போ 2 பேரை டெய்லி வந்து ஜெபிக்கணும் சொல்லியிருக்காங்க பாஸ்டர். பேர் பட்டியலில் போடுறாங்க. ஜெபம் அவர் சொல்றாரு, சொன்ன சாட்சி எல்லா ஜெபத்திலையும் நான் கலந்துருக்கேன். அதை கலந்து நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்கு ஊட்டியிலிருந்து வந்து வாரந்தோறும் ஊட்டியிலிருந்து வந்து அந்த பிரசங்கத்தை கேட்பான். அவர் பிரசங்கத்தை அவர் சாட்சி. 2வது, அவர் பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வெளியில சபையை முடிச்சுட்டு ஐயாவுடைய பிரசங்கத்தை கேட்க ஓடி வருவாங்க. சமுதாய திருவிழா பார்த்துட்டு ஓடுவாங்க, ஆராதனா ஓடும், பைக் எடுத்து ஓடுவாங்க, சைக்கிள் நெருங்கத்தை பார்க்க சொல்லி பேசிட்டு வருவாங்க. அப்படி டைம் நின்று கேட்பாங்க. சேர் எவ்வளோ? சேர் 30,000 பேர் வருவாங்க. சேர் இருக்காது, நின்றுனே இருப்பாங்க. என்கிட்ட ஐயா சொன்னது சுரேஷ், நின்று 300 பேர் நின்றுட்டே கேட்கறாங்கன்னு சொன்னேன். One man sacrifice. Hallelujah. கர்த்தருடைய பிரசங்கத்தை, அவருடைய ஊழியத்தை கர்த்தர் சபையை கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சார். சுந்தராயா காலத்தில் கட்ட முடியல, கையில் காசு இல்லை, இடம் வாங்க முடியல. இன்னைக்கு கொசோரத்தில் 2 ஏக்கர் நிலம் வாங்கி கட்டுகிற அளவுக்கு கட்ட காசு. ஆரம்பத்தில் அற்பமாக இருந்துச்சு பேசி, ஆனால் இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மகிமையை ஐயா அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம். காரணம் தெரியுமா? அவர் பேச 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 எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ள அப்படியே பத்தி அப்படியே அப்படியே கால் பாரு. அந்த பிரசங்கம் வெளியிலிருந்து பிரசங்கியார் வருவாங்க, ஃபாரின்லேருந்து வருவாங்க, இல்லை லோக்கல்லேருந்து வருவாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணி 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுடுவாங்க. கடைசியில் ஐயா ஏற்றி
ஒரு 10 நிமிஷம் பேசணுமா அப்படின்னாரு. ஜனங்க பாருங்க, கையை தூக்கணும் பாருங்க, ஐயா பேசுவீங்க. அந்த 1 மணி நேரம் பிரசங்கத்தை 10 நிமிஷத்துல சுருக்கி அழகா சொல்லிடுவேன். ஜனங்க திருப்தியா போவாங்க. அந்த சபையில தான் அந்த கிளை சபை தான் இருக்கு. அல்லேலூயா. நீங்கமா அல்லேலூயா. பாவ அனித்திய சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறேன். நோயா, நான் இயேசுவை பின்பற்றுறேன். நீ நான் என்ன செய்ய மாட்டேன் பின்னாடி. அம்மா சொன்னாங்க, பின்னாடி திரும்பி பாரு. எதுக்கு பின்னாடி திரும்பி பார்க்கணும்? கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை பின்னாடி திரும்பி பாரு. பாவ அனித்திய சந்தோஷத்தை என்ன பண்ணாத அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏதோ பேர் கிறிஸ்தவங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல அந்த லைஃப் இல்ல. அன்பானவர்களே, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அனுபவசாலி உடையவர்களாய் காணப்படணும். அனுபவத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை போல இந்த பிச்சைக்காரன் இயேசுவை பின்பற்றினான். அவன் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவர் எனக்கு நீங்க சீஷரா இருக்க விரும்புறீங்களா அல்லது பேர் கிறிஸ்தவர்களா இருக்க விரும்புறீங்களா? அது ஸ்தோத்திரம். இயேசுவை நல்லா கவனிங்க, நல்லா பாருங்க. ஆண்டவர் தான் உங்களுக்கு ரோல் மாடல். எந்த மனுஷனும் உங்களுக்கு நோ மேன் இஸ் யுவர் மாடல். எந்த மனுஷன் அவன் பூ வச்சுட்டு போறான், நானும் பூ வச்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பூ வைக்க பைபிள் இருக்குதா? அல்லேலூயா. கெட்ட வார்த்தை அவன் பேசுறாங்க, கெட்ட வார்த்தை, வார்த்தை கெட்ட வார்த்தை இங்கிலீஷா வருது. நானும் பேசணுமா? சபைக்கு போறோம், நானும் பேசணுமா? எதுக்கு இருந்தாலும் அவன் கோவப்படுறாங்க, இமோஷன் ஆகுறாயா, அவன் அப்படி செய்யறான், நான் செய்யணும். அதுக்காக கர்த்தர் அழைப்பு. பைபிள் திருவசனம் 1 தேசத்துக்கு 4ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்று. அந்த வார்த்தை எதுக்கு அழைக்கிறாரு? He called for holiness. பரிசுத்தத்திற்கென்று உன்னை அழைத்தான். Amen. ஆமென். நீங்கள் திருவிழாவில் பங்கெடுக்க போகிறோம். பரிசுத்தமான பாட்டி நான் முடிக்க போகிறேன். இன்னும் திருப்பி ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சாட்சியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவ அநித்திய சந்தோஷத்தை எடுத்துக்கணும். அல்லேலூயா. அவர் வேலை அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானா இன்னைக்கே அதுக்கு என்ன பண்ணுங்க, டாட்டா பை பை சொல்லு. ஆமென். திருவிழாவில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்? ஒப்புரவாங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்க. அதோட கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, டோன்ட் பார்ட்டிசிபேட், பங்கெடுக்கக்கூடாது. அசுத்தத்தோடு எடுக்காது. இது மாதிரி சுத்தம் இருக்கு. இதை குறித்து தான் நான் சொல்ல போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்து நிதானித்து இதில் பங்கெடுக்கும். அல்லேலூயா. ரொம்ப பயபக்திக்குரியது கிறிஸ்துவுடைய சரீரம் இல்லையா? அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஊழியக்காரர் 2 எஜமான்களுக்கு சேவை செய்ய
முடியாது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24 படிங்க. 6:24. இரண்டு எஜமான்களுக்கு மைக்ல படிங்க, மைக்ல. இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைக்கணும், மற்றவனை சேவிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுகிறான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஒன்றை பற்றி கொடுப்பா, ஒன்றை வெறுத்து, ரெண்டுமே வச்சுக்காது, அது செய்ய முடியாது. தேவனையும் பிரியப்பட்டு நினைக்கிற, உலகத்தையும் இல்லை, ஏதாவது ஒன்று செய். அல்லேலூயா. அப்படிதான் சொல்லு பைபிள். நான் சொல்லு, பைபிள் சொல்றேன். கர்த்தருக்கு சொல்கிறார், உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்வது ரெண்டு பேரும் பேசுறோம். ஒரு 2 பென்சில் இருக்கு, ஒரு கையில் கொடுக்குறோம். 2 பென்சிலை வச்சுக்கிட்டு ஒரே நேரத்தில் எழுத முடியுமா? ரெண்டு கை வருது, 2 கையிலையும் வாரியும் வாயில போட்டுக்கணும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்ப நாவிக்குரிய உணவு, நாவிக்குரிய சக்தி, இதை நம்ம எந்த அளவுக்கு எடுத்துக்கணும்? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை இல்லை, அந்த பகை தேவனுக்கு அது வேண்டாம். கர்த்தருக்கு சொல்றோம், லோத்து மனைவி பின்னிட்டு பார்த்து விட்டுனா இல்லை வேண்டாம், உலகத்தை திரும்பிட்டான் இல்லை வேண்டாம், ஆண்டவருடைய இலக்கான அழைத்தான், பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை பார்த்து வேதத்தை இது உங்களுக்கு கண்ணாடி, உன் மகத்தில் எங்கெங்க தீட்டு இருக்குதோ கிளீனாக காமிச்சிடும், நீ அதை சரிப்படுத்த கழுவி சுத்தமாகும். இதான் கண்ணாடி, இதை நல்லா காணும், இதை நல்லா பண்ணி. அல்லேலூயா. உலகத்துக்கு பின்னால் போகிறது, டைமை வேஸ்ட் பண்ணுறத, சும்மா வெட்டி கதையை போய் உட்காந்து பேசுறத ஸ்டாப். டைம் கிடைக்குதா? இதுதான் நான் பரலோகத்துக்கு கூட்டு போவையா சொல்ல வேண்டிய கடமை. இதுதான் நான் பரலோகத்துக்கு கூட்டு போவேன். நான் கூட்டு போக முடியாது, சொந்த பந்தங்களை கூட்டு போக முடியாதுங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு நல்ல உயிராக பழகுவான், அவனால முடியாது. இந்த உலக காரியத்தினால ஒன்னையும் நம்ப வச்சுக்கிட்டு பரலோகத்தில் only thing holiness, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது இல்லை. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி பேசும்போது ஒரே பாவனையா செய்த பாவம் தான், 1000 பாவம் செய்த பாவம் தான். ஒரு பாவம் செய்ததுனால தப்பிச்சு கொள்ள முடியாது. ஆமென். சில நேரத்தில் சுயநீதி வரும், நம்மளை நாளே திருப்திப்படுத்திக்கும். பரவாயில்ல, பரவாயில்ல, அப்படி செய்யப்பா, அப்படி. அது என்னது? சுயநீதி, தேவநீதி இல்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லா நீதிகளையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. நல்ல கவனி, நம்ம வெறும் பெருசு இல்லை, சபைக்கு வரது பெரிய காரியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பக்கம் இருந்தாங்க. நீங்கள் பரலோகம், அதாவுடைய லட்சம், அதாவுடைய லட்சியம். அவர் சொல்றாரு, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறதை போல நானே சிலம்பம் பண்ணு, நான் நிச்சயத்தை கொண்டு வருகிறேன். நான் என்ன நிச்சயத்தை கொண்டு இருக்கணும், எது சரி
எது தப்பு என்று நிச்சயத்துக்கு அதுல நான் ஓடுவேன். என்னுடைய டார்கெட் பண்ணலாம். அல்லேலூயா. இதை நீங்க மையமா வைத்து குறிப்பார்த்து ஓடுவீர்களானால் உங்களுடைய ஓட்டம் வெறுமையா இருக்காது, அது பலனற்று போகாது, பலனை கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு சில பேர் கண்ணிலிருந்து ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறாங்க. தெரியல, இயேசுவை அறிந்தது போல தெரியாம இருக்கிறாங்க. இல்ல, நோ நோ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பும். ஆண்டவர் சொல்றார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு. என்ன கனி? கலாத்தியர் 5:22 சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டது. எத்தனை காரியம்? 9. சொல்லலாம். இந்த ஆவிக்குரிய கனி நமக்குள்ள இருக்கா? செக் பண்ணி நமக்குள்ள இருக்கா? உண்மையிலே இந்த கையை வச்சு நம்மளோட கேட்போம், இந்த கனி எனக்குள்ள இருக்கா? கர்த்தர் எதிர்பார்க்கிற கனி ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், இந்த கனி எனக்குள்ள உங்க மனசாட்சி சரி சொல்ல ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க மனசாட்சி சொல்லணும். உங்ககிட்ட நம்மகிட்டே மனசாட்சி சொல்லணும். உண்மையா கரெக்டா இருக்கிறேன்னா பேசலாம். இல்லை நான் குறையப்படுகிறேன் அப்படின்னு சொன்னோம். நீங்க செய்ய வேண்டிய காரணம் முதல்ல விட வேண்டியதை விட்டு கர்த்தர் சமூகத்தை சொல்லுங்க. கர்த்தருக்கு திரும்ப கேளுப்பா, இந்த குறை என்கிட்ட இருக்கு, இந்த பாவம் எனக்குள்ள இருக்கு, இந்த மீன்கள் எனக்குள்ள தப்பு இருக்கு, நீ என்ன செய்யுங்க? கர்த்தர் சொல்லி ஞானஸ்நானம் எடுத்தவங்களுக்கு நான் பேசுறேன், எடுக்காதவங்களுக்கு, எடுத்தவங்களுக்கு நான் இந்த குறை இருக்காது. நீங்க என்ன செய்யுங்க? என்ன மன்னிச்சு என்ன பரிசுத்தமாக இப்படியே நான் வாழ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, காலெல்லாம் சீட் பிடிச்சிருக்கியா? அதெல்லாம் நடக்க முடியுமா? இன்னும் முழமே ஆகல, தலையெல்லாம் வியாதி, யோசிக்க முடியல, அதோட கூட செயல்பட முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல குணப்படு, பின்பு கர்த்தர் சொல்ற ஆத்துமாவை முதல்ல நீ, அதுக்கு நீர் உங்களுக்கு தேவை. தேவ சமூகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சகி வீட்டில் அந்த ஒரு தேவ சமூகத்தில் அவன் உட்கார்ந்தான். வாசியம் அவன் இது பண்ணான். தேவனை இயேசுவை ஆண்டவர் ஒரு கிட்ட அநியாயமா வாங்கினது இருந்தாலும் நாளத்தனையே நான் செலுத்துகிறேன், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்து சொல்லிட்டேன். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் பலவீனம் இதுதான். ஆண்டவரே உண்மையாய் பற்றி பின்பற்றும் பரலோகம் அதான் என்னை வாஞ்சித்து என்னை நடத்தணும் என்று சொல்லி உங்களை தாழ்த்தும் பொழுது தேவ கிருபையை கர்த்தர் தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகணும். இரண்டாவது அந்த ஒரு காரியத்தை மட்டும் சுருக்கமாக சொல்லிக் கொடுக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அறிவையும் அடைந்த பின்பு இல்லை அது இல்லை, இனி வரும் பலன்கள் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் இதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிலை அதிக பாக்கியம் என்று கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பொக்கிஷம் என்னதுங்க? இந்த ட்ரெஷர் என்ன?
எகிப்தில் அவ்வளவு செல்வம், செழிப்பு, வளம், அது பாவத்தை கொண்டு வருகக்கூடியதாக இருக்கிறது. அதை சொல்ல அதை வெறுத்து கிறிஸ்துவை பின்பற்றினான். அப்போ ஏன் அவன் வெறுக்கணும், ஏன் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டா, வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. அப்படி எது ஜீவன்? பிரசங்கி வாசிங்க 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரசங்கி 5:10. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைகிறதில்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருகினால் திருப்தி அடைகிறதில்லை, இதுவும் மாயே. அதே பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும் ராஜரசம் ஜீவனுள்ளோரை கழிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். பண ஆசை எல்லா தீமைக்கும் சொல்றாரு. பணம் ஒரு பொக்கிஷம், அவனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எது ஜீவன்? பிலிப்பியர் 1:21. பிலிப்பியர் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், யார் ஜீவனா? நமக்கு ஜீவன் யாரு? அதெல்லாம் மோசே வெறுத்து கிறிஸ்துவை தெரிந்து. என்ன அல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ராஜ மேன்கள் இருக்கக்கூடிய அந்த மோசே, இளவரசனா இருக்கிற அந்த மோசே, எல்லா பிரஷரையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறையா. இல்லையா? ஒரு குறைவே கிடையாது வாழ்க்கையில. எல்லாம் நிறைவு, செழிப்பு, வளம். எடுத்துட்டு வர முடியுமா? யாராவது இருப்பாங்களா? பணம் படைச்சவங்க இன்னும் பணத்தை சேகரிக்கலாமா தான் பார்ப்பாங்க. இல்ல, பொக்கிஷம் உடையவர்கள் இன்னும் 4 இடத்தை வாங்கி போடலாம்னு பார்ப்பாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் எதை தெரிஞ்சுக்கிட்டா தெரியுமா? இதெல்லாம் அனைத்தியா கிறிஸ்துவானுக்கு ஜீவனை கொடுக்க முடியும். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்களா இடம் இருக்குதுன்னா இடம் இருக்கு வச்சு, வீடு இருந்தா வச்சுக்கணும். ஆனா அதன் மேல மனதை செலுத்தாது, பணத்தின் மேல ஆசையை செலுத்தாது. உங்களுடைய ஆசை எல்லாம் கிறிஸ்துவாய், உங்களுடைய ஜீவன் எல்லாம் கிறிஸ்துவாய் இல்லையா? அது மேல மனம் போகக்கூடாது. பாவ அனித்திய சந்தோஷத்து மேல மனதை செலுத்தாத. பணம் பெருகிச்சுன்னா அதன் மேல இருதயத்தை வைக்காத. நீதிமன்றங்கள் இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். செழிப்பா கர்த்தர் ஏழைய குப்பையிலிருந்து தேவன் உயர்த்தி சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். ரைட், ஓகே, கர்த்தருக்கு சொல்றார். ஆனா கர்த்தருனை ஆசீர்வதிக்கும் போது கிறிஸ்துவை விட்டுறாரு. கர்த்தருனை ஆசீர்வதிக்கும் போது அதன் மேல மனதை செலுத்தாத. அது போக ஒரு ஓரமா கிடையாது. நீ எப்போது ஆண்டவரோடு கூட ஆமென் have connection with கர்த்தரோடு. அதுதான்
அதுதான் உங்களுக்கு ஜீவன். அதுதான் மோசேக்கு கட்டளை சொல்லிட்டாரு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதான் நான் சொல்கிறேன். அவன் உடனே பார்வை அடைந்து இயேசுவை பின்பற்றினான். அல்லேலூயா. தங்களை மூடி நாம் இந்த பப்பியை போல இயேசுவை உண்மையாய் நம்ம பின்பற்றும். முழு இதயத்தோடு நம்ம பின்பற்றுவோம். பரிசுத்தத்தோடு பின்பற்றுவோம். முழு பலத்தோடு நாம் அவரை பின்பற்றுவோம். ஆண்டவரிடத்தில் கேட்பதெல்லாம் அதுதான் கதை கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் பின்னே போகத்து நின்று, இயேசுவின் பின்னே போகத்து நின்று, இயேசுவின் பின்னே போகத்து நின்று, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே, உலகம் என் பின்னே. உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என்னை பாதை என்று பின் செல். எல்லாம் சேர்ந்து என்னை பாதை என்று பின் செல்வே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சத்தமா உண்மையா ஆண்டவர் இதயத்திலிருந்து பாடுறோம். இயேசுவின் பின்னே, இயேசுவின் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே, பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, இயேசு என் ஆசை, இயேசு என் ஆசை, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் ஏற்றாலும், கஷ்டங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். இயேசு என் ஆசை, இயேசு என் ஆசை, இயேசு என் ஆசை, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே, பின்னோக்கே நான். அந்த பதில் போல இதயத்தில் நன்றி நிறைந்த